ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நான் எப்படி கிச்சனை க்ளீன் பண்ணுவேன் அப்படிங்கிறது தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஒரு சிம்பிளான கிச்சன் க்ளீனிங் ரொட்டீன்னு சொல்லலாம். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பாத்திரம்லாம் கழுவணுமோ அதை ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் சிங்கில் எடுத்து வச்சுக்கலாம். என்னை விட நிறைய எக்ஸ்பீரியன்ஸான சிஸ்டர்ஸ்லாம் நிறைய வீடியோ போடுறீங்க. இது உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக கூட இருக்கலாம். நான் இந்த வீடியோ பிகினர்ஸ்க்காக தான் ஷேர் பண்ணியிருக்கேன். பாத்திரம் எல்லாத்தையும் சிங்கில் போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுடலாம். ஏன்னா கொஞ்சம் காஞ்சி போய் ட்ரையாக இருந்துச்சுன்னா நம்ம வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டு பாத்திரம் எல்லாத்தையும் ஊற வச்சுக்கிறேன். நான் பாத்திரம் எல்லாம் கழுவிட்டு ஒரு டப்ஸில் அப்படிலாம் வைக்க மாட்டேன். அது கிச்சனில் இருக்கக்கூடிய அந்த கவுண்டர் டாப்லேயே வச்சுட்டு தண்ணி வடிஞ்சதுக்கப்புறமா தூக்கி செல்ஃபில் வச்சுருவேன். அதுதான் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். கவுண்டர் டாப்பில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்க பாத்திரம்லாம் இருக்குது. ஸோ அந்த இடத்த நம்ம எம்டி பண்ணால் தான் அடுத்து க்ளீன் பண்ணுற பாத்திரத்தை அதில் வைக்கலாம். ஸோ அதில்னா நான் பாத்திரம் எல்லாத்தையும் எடுத்து செல்ஃபில் வச்சிட்ருக்கேன். எப்போவுமே கவுண்டர் டாப்பில் தண்ணி படாமல் இருக்கணும். அப்போ தான் அந்த உப்பு கரை இதெல்லாம் படியாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா மதியம் வடித்த சாதத்தில் கொஞ்சம் மீதி சாதம் இருந்துச்சு. ஸோ அதையும் நான் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். நெக்ஸ்ட்டு அதுக்கு ஒரு மூடி போட்டு நான் மூடி வச்சுக்கிறேன். மதியம் சமைச்சதில் கோஸ் பொரியல் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருந்துச்சு. ஸோ அதுவும் மீதி இருந்ததால் அதையும் எடுத்து நான் ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கிறேன். தயிரும் இருந்ததுனால 3ஐயும் ஒன்றாவே சேர்த்து வச்சு ஒரு பிளேட் போட்டு மூடி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம அடுப்பை க்ளீன் பண்ணலாம். அடுப்பை க்ளீன் பண்ணுறதுக்காக அந்த டாப்பில் இருக்கிறதெல்லாம் எடுத்து அதையும் நான் சிங்கில் சேர்த்துக்கிறேன். அதையும் தண்ணி தெளித்து வச்சா தான் கொஞ்சம் ஈஸியாக வாஷ் பண்ண முடியும். ஸோ அதனால் நான் அதை அங்கே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த அடுப்பு க்ளீன் பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நான் நார்மலாக நம்ம பாத்திரம் தேய்ப்போம் இல்லையா, அந்த சோப்பையும் அந்த ஸ்க்ரப்பர் லைட்டாக அந்த ஸ்க்ரப்பரில் அந்த சோப்பு எடுத்துகிட்டு அப்படி தான் நான் எப்போதுமே வாஷ் பண்ணுவேன். இந்த க்ளீனிங் நான் வீக்லி ஒன்ஸ் தான் பண்ணுறதுனால இப்படி க்ளீன் பண்ணுறேன். டெய்லியும் நம்ம அடுப்பை எப்போல்லாம் சமைக்கிறோமோ சமைச்சு முடிச்சுட்டு அதில் வெளில குழம்பு அந்த பால் பாத்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த பால் பொங்கும்போது அந்த சிந்தும் இல்லையா, அது எல்லாத்தையும் நார்மல் கிளாத் வச்சு நீங்கள் வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே அடுப்பில் அந்த கிச்சன் கொஞ்சம் க்ளீனாக இருக்க மாதிரி இருக்கும், ஸ்மெல்லும் இல்லாமல் இருக்கும். நான் இப்போ இந்த ஸ்க்ரப்பர் எடுத்து அந்த டைல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த டைல்ஸில் நம்ம சமைக்கும்போது அந்த எண்ணெய் அந்த குழம்பு இதெல்லாம் அது தெரிச்சிரும். அது தெரிக்கும்போது அதுவுமே பார்க்க கொஞ்சம் நல்லா க்ளீனாக இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் நான் அதையும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் இது மாதிரி அடுப்பை க்ளீன் பண்ணும்போது நார்மலாக பச்சை தண்ணியில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்து நீங்கள் க்ளீன் பண்ணாலுமே ஸ்மெல்லு வராமல் இருக்கும். மஞ்சள் ஆன்டிபயோட்டிக் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு எந்த இன்ஃபெக்ஷன் இல்லாமல் கூட இருக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணலாம். நான் இது நல்லா தேய்ச்சி ரப் பண்ணி எடுத்துகிட்டு கீழே அந்த கவுண்டர் டாப்பையும் நல்லா க்ளீன் பண்ணிக்கிறேன். அடுப்பு கொஞ்சமாக அப்படி நல்லா தூக்கிட்டு கீழே கூட நல்லாவே தேய்ச்சி க்ளீன் பண்ணணும். அப்படி இருக்கும்போது தான் நம்மளுக்கு எந்த ஸ்மெல்லும் வராமல் இருக்கும், பூச்சி தொல்லைகள் இதெல்லாம் இல்லாமல் இருக்கும். இப்போ நான் அதை நல்லா ரப் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து நான் தொடச்சி எடுக்காமல் ஃபுல்லாகவே கழுவி விட்டுறேன். ஏன்னா நம்ம கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ண தான் போகிறோம். அதனால் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். அந்த டைல்ஸில் நான் ரப் பண்ணி எடுத்தேன் இல்லையா, அதிலே கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையும் க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். நம்ம தண்ணி விட்டு க்ளீன் பண்ணதுனால அந்த தண்ணியெல்லாம் அந்த கவுண்டர் டாப்லேயே இருக்கும். ஸோ அதனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறதுனால அதை நான் கொஞ்சமாக தள்ளி விட்டு சிங்க்லேயே தள்ளி விட்டுக்கிறேன். ஏன்னா அது அதிலே இருந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் கழுவி விட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் ஃபுல்லாக எல்லாத்தையுமே சிங்க்லேயே சேர்த்துக்கிறேன். இப்போ அடுப்பை நாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு காட்டன் கிளாத் வச்சு நல்லா ரப் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா நீங்கள் அப்படியே ரப் பண்ணாமல் துடைக்காமல் விட்டோம்னா அந்த தண்ணி அதில் பட்டு அப்படியே ஒரு மாதிரி புள்ளி புள்ளியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சின்னா அதுவே ஒரு ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் நான் எல்லா இடத்தையும் நல்லா க்ளீன் பண்ணி துடைச்சி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சிங்கில் பாத்திரம் வச்சுருந்தோம் இல்லையா, அது எல்லாத்தையும் நான் கொஞ்சம் க்ளீன் பண்ணி கழுவி எடுத்துக்கிறேன். பாத்திரம் கழுவி முடிச்சதுக்கப்புறம் அந்த சிங்கையும் நம்ம க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணுறதுக்காக நான் அந்த வாஷ் பேசின் தேய்க்கக்கூடிய ப்ரஷ் இருக்கு இல்லையா, அதில் கொஞ்சமாக பாத்திரம் தேய்க்கக்கூடிய சோப்பு எடுத்துகிட்டு நல்லா ரப் பண்ணியிருக்கேன். நம்ம அந்த பாத்திரம் தேய்க்கும்போது அந்த டைல்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த டைல்ஸ்லேயுமே நம்ம அந்த கரை படிய தான் செய்யும். ஸோ அதனால் அதையும் தேய்ச்சி விட்டுக்கிறேன். நல்லா தேய்ச்சி விட்டுட்டு இந்த வாஷ் பேசின் சில்வர் தான் அப்படிங்கிறதுனால நம்ம அதுக்கு யூஸ் பண்ணுற சோப்பே இதுக்கும் யூஸ் பண்ணலாம், பாத்திரம் தேய்க்கக்கூடிய சோப்பே.
அதனால் நல்லா நான் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா அந்த டேப் இருக்கு இல்லையா, கை வச்சு நம்ம அடிக்கடி தண்ணி திருவுறதுனால கையில் இருக்கக்கூடிய அழுக்கு கூட அதில் படும். ஸோ அதனால் அதையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நான் அதே சோப்பு வச்சு தான் அந்த பாத்திரம் தேய்க்கக்கூடிய அந்த ஸ்க்ரப்பரால் நல்லா வாஷ் பண்ணியிருக்கேன். எப்போவுமே நம்ம வாஷ் பேசின் வந்து நம்ம பாத்திரம் தேய்ச்சிட்டு க்ளீன் பண்ணுவோம். ஆனால் வந்துட்டு நீங்கள் வாரத்தில் ஒரு டைமாவது கொஞ்சமாக சுடு தண்ணியில் பேக்கிங் சோடா போட்டு நம்ம அந்த வாஷ் பேசினில் இருக்க அந்த ஓட்டையில் ஊற்றிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு பூச்சி தொல்லையும் இருக்காது, எந்த ஒரு கெட்ட ஸ்மெல்லும் இருக்காது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம கிச்சனை க்ளீன் பண்ணதுக்கப்புறமே கீழே இந்த நம்ம க்ளீன் பண்ணதுக்கான அந்த டஸ்ட்டு எல்லாமே இருக்கும்ல, அது எல்லாத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். க்ளீன் பண்ணி நீங்கள் ஈவினிங் போல் க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 6 மணிக்கு மேலே குப்பையை வெளியில் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் ஒரு கவரில் எடுத்து வச்சு மார்னிங் போல் வெளியில் போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு நான் வாங்கி வச்ச பாலை வந்து காய்ச்சி எடுத்துக்கிறேன் என்னோடய பையனுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் விலாக் முடிஞ்சிட்டு. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ நல்லா இருந்துச்சு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு லைக் கொடுங்க. கிச்சன் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்குது. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோவுக்கு சின்னதாக ஒரு லைக் கொடுங்க. இதுக்கப்புறம் எந்த மாதிரி வீடியோ போடணும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம். தேங்க்யூ.